அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்திற்கு ஒரு சில அப்டேட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனம் செயல்படுமா செயல்படாதா அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய பேர் எதிர்பார்ப்புகளோடு வந்து இருக்காங்க. வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி நடந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த தீர்ப்பில் என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன இந்த வழக்கில் என்ன நிலையில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்த மைத்ரி ஆட்ஸ் நிறுவனத்தில் பணத்தை இழந்தவர்களுக்கும் அதே மாதிரி இந்த நிறுவனம் செயல்படுமா செயல்படாதா அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட்கள்லாம் சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் தமிழகத்தில் முதலில் செயல்பட்டது. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அமோகமாக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு இது வந்து செயல்பட்டு வந்தது. இருந்தாலுமே இப்போ திடீர்னு பார்த்தோன்னா இந்த நிறுவனம் முடக்கப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் சதுரடியாக இந்த நிறுவனம் இது வரைக்குமே ஒரு 2 வருட காலங்களாகவே இந்த நிறுவனம் செயல்படாமலே வந்து இருக்குது. இந்த நிலையில் தான் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் செயல்படுமா செயல்படாதா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிறுவனத்திற்கு நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே என்ன ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு மக்களுடைய பணங்களை நீங்கள் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஆர்டர் காப்பி வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருந்தாலுமே இப்போ இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய வழக்கு முடிந்திருக்கு. இருந்தாலுமே வருகின்ற 25ஆம் தேதி இந்த நிறுவனத்திற்கு தீர்ப்பு வந்து வழங்க போகிறாங்க. அதிலிருந்து இந்த நிறுவனம் கட்டாயம் செயல்பட போகுது அப்படின்றது தான் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இருந்தாலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்திற்கு சாதகமாக 12 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாதகமாக வந்து இருக்காங்க. ஓரளவு 50 லட்சம் பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்க்கையுடைய நிலை வந்து என்ன ஆகும் அப்படின்றது தான் மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அரசும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. இருந்தாலுமே வருகின்ற 25ஆம் தேதி இந்த மைத்ரி ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கும் புதியதாக வரக்கூடிய மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் ஒரு சில அப்டேட்லாம் வந்து வரப்போகுது. இருந்தாலுமே இந்த வழக்கு முடிந்திருக்கா இல்லையா அப்படின்னா இனிமேல் இந்த வழக்கு வந்து முடியல. இருந்தாலுமே பாதி ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த நீதிமன்றத்தில் வந்து ஆர்டர் காப்பி வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த நிறுவனம் செயல்படுறதுக்கான அனைத்து ஒப்புதலுமே பெற்றுடும். இருந்தாலுமே இந்த நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு விரைவில் இந்த மந்த் எண்டுக்குள்ளே செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இன்னைக்கான